வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேவையில் சாதி சான்றிதழோ இல்லை வருமான சான்றிதழோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம லேண்ட் வித் சிஎன்ஏ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூகுளில் போயிட்டு டிஎன்இஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, டிஎன்இஜிஏன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவை மையத்தோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் போயிட்டு இங்கே இருக்கு இல்லையா, பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளோட யூசர் நேமு பாஸ்வேர்டை வந்து நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாதவங்க க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே லாகின் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றது வந்து காமிச்சிருக்காங்க. இங்கே டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் இருக்குது, சர்வீஸ் வைஸாகவும் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இப்போ ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அந்த கீவேர்டை போட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் வைஸே வந்து போயிடலாம். இப்போ வந்து நான் அப்ளை பண்ண போகிற சர்டிஃபிகேட் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்றனால ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். இதில் இப்போ எனக்கு தேவை என்ன சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு புது பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் வந்து எதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பற்றி போட்டிருக்காங்க. அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஃபீஸ் எவ்வளோ, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத கூட நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட கேன் நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். இல்லை எனக்கு இருக்கா என்னான்னு தெரியலை அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச்சுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கேன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதை என்ட்ரு பண்ணிவிட்டு பாருங்கள், சர்ச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதில் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்டர் வேலிட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு வந்துடுச்சு. அப்போ இவங்களுக்கு வந்து கேன் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேன் நம்பர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா ரிஜிஸ்டர் கேன் சொல்லிட்டு மேலே அந்த இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேன் நம்பர் வந்து கிரியேட் ஆகிடும். இதில் வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் டைப் ஒன்று மேண்ட்ரியாகவே ஆதார் நம்பர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே ஆதார் நம்பர்ன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து அப்ளேஷன் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். டாக்டரா, செல்வியா, ஸ்ரீயா, ஸ்ரீமதியா, திருமதியா, திருவா, செல்வனா அப்படின்றத பற்றி நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஆணுக்கு அப்ளை பண்ணுறேன், கல்யாணம் ஆண்ன்றதுனால திரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து அப்ளிகண்ட் நேமை வந்து நீங்கள் இங்கே அடிக்கணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் அடிக்கணும். அடிச்சுட்டு அதே இதை நீங்கள் வந்து இங்கே அதே மாதிரி விண்ணப்பதாரர் பெயரில் வலப்பக்கம் இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் ஆயிரும். அடுத்து அவரோட பாலினத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும். மேலா டிரான்ஜெண்டரா, இப்போ நம்ம திரு போட்டதுனால மேல் டிரான்ஜெண்டர் 2 ஆப்ஷன் தான் காமிக்குது. அடுத்து இவருக்கு திருமணம் ஆயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். மேரிட்டல் ஸ்டேட்டஸு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டு இயர் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து மாதம், அடுத்து டேட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணது உங்களுக்கு காமிக்கும். அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப்பு. இதில் வந்து நீங்கள் இப்போ ஃபாதர்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து உங்களோட அப்பா நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். மதர்னு போட்டிங்கன்னா உங்கள் அம்மாவோட பேர். வலது பக்கம் வந்து தங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுங்க, வந்துடும். ஒவ்வொரு எழுத்து வராது, அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு லெட்டராக டைப் பண்ணி ஸ்பேஸ் கொடுங்க, தமிழில் கன்வெர்ட் ஆயிரும். அடுத்து மதர் நேம், உங்களோட மதர் நேம் வந்து இங்கே டைப் பண்ணலாம். அதே இதை நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவே தமிழில் கன்வெர்ட் ஆகிடும். அடுத்து வந்து ரிலீஜியன், உங்கள் மதம், நீங்கள் என்ன மதம் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து நீங்கள் என்ன ஜாதியில் வர்றீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அதையுமே வந்து நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிடணும்.
செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் கல்வி தகுதி நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் தேவையில்லை. இங்கே வந்து ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாகவே இருக்குது. அடுத்து வந்து டிஸ்ட்ரிக், உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அதை பார்த்து இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட தாலுக்கு என்ன அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து ரெவென்யூ வில்லேஜ் அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக ரெவென்யூ வில்லேஜ்னா இப்போ உங்கள் ஊர் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த ஊர் விஏஓ வருவார், குரூப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஏஓவை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. மேண்ட்ரி ஃபீல்டு, அதாவது ஸ்டார் மார்க் போட்டிருக்கலையா சிவப்பு கலரில், அந்த ஃபீல்டு எல்லாமே கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். மற்ற ஃபீல்டெலாம் கொடுக்கலனாலும் அவசியம் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரீட் நேமு, தெருப்பெயர் அல்லது எண்ணு அல்லது குக்கிராமம் இதை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிடணும். அதே இதை நீங்கள் இங்கே வந்து ஆங்கிலத்தில் டைப் பண்ணுங்கள், அதாவது தங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதாவே தமிழில் கன்வெர்ட் ஆகிரும். இங்கே வந்து பிளாக் நம்பரு அல்லது நேம் நீங்கள் கொடுத்துடலாம். இருந்துச்சு நீங்கள் ஃப்ளாட்டில் ஏதாவது தங்கியிருந்தீங்க, உங்கள் பிளாக் நம்பர் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். இங்கே பில்டிங் நம்பரு இல்லை டோர் நம்பரு அல்லது ஃப்ளாட் நம்பரு இதில் ஏதாவது நீங்கள் வந்து கொடுத்துடலாம். அடுத்து உங்களோட பின்கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெர்மனண்ட் அட்ரஸும் நீங்கள் இப்போ தங்கியிருக்க அட்ரஸும் ஒன்று தான் அப்படின்னா இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு டிக் மார்க் போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக மேலே போட்டிருக்கதே இதே எடுத்துக்கிறோம், பெர்மனண்ட் அட்ரஸ் ஆகும். இல்லை நான் ரெண்டுமே வேறு வேறு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிக் மார்க் எடுத்து விட்டு இந்த மற்றது மேலே எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதே மாதிரி வந்து கீழே வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே கீழே இருக்கல ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. மெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணலாம் இந்த இடத்துல, ஆனால் அது மேண்டரி கிடையாது. இப்போ என்டர் ஓடிபின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கீழே பேங்க் டீட்டெயில்ஸு, பேங்க் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, பிரான்ச் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாம் கேட்டுறாங்க. இது மேண்ட்ரி கிடையாது, நீங்கள் அவசியம் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் போட்டு இங்கே கீழே ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. என்ன சொல்லுங்கன்னா ஆதார் நம்பரு, நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஷுட் பி நாட் எடிட்டபிள். இப்போ ஒரு தடவை நீங்கள் வந்து ஆதார் நம்பராக இருக்கட்டும், உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து திருப்பி உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஓகேன்னு சொல்லி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேன் நம்பர் வந்து கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், யுவர் கேன் நம்பர் இஸ்ன்னு சொல்லிட்டு உங்களோட நம்பர் எல்லாமே போட்டு வந்திருக்காங்க. கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ரொசீட்னு கொடுங்க. இல்லை நான் அப்புறமா அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கேன் நம்பரை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம லேண்ட் சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.